ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. பாவ் பாஜி தான் பண்ணேன். பாவ் பன்னு இருந்துச்சு. ஸோ பாவ் பாஜி மசாலா பண்ணலான்னு 1 கப் கேரட் நறுக்குனது, 1 கப் முட்டைக்கோஸ், 1 கப் பீன்ஸ், 1 கப் பச்சை பட்டாணி, 1 கப் உருளைக்கிழங்கு போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 3 வெங்காயம், 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். 7-8 பல் பூண்டு, அதே அளவு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த காய்கறிகள்லாம் வெறும் தண்ணி ஊற்றி வெந்துட்டுருக்கேன். இப்போது ஒரு 4 மேஜைக்கரண்டி எண்ணெய் விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 நறுக்கின வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் வதங்கி வரட்டும். அங்கே காய் வெந்துட்டுருக்கு. இங்கே பாவ் பண்ணை பட்டரில் டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே சைட் பை சைடு எல்லாம் பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. அப்புறம் அரைச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுதை சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், வேணா லிங்க் தரேன். 3 தக்காளி நறுக்குனது, கொஞ்சம் உப்பு சேர்த்து மசிய விட்டுடலாம். இங்கே 1 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராம்புத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பச்சை வாடை போக வதக்கணும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க, இல்லாட்டி அடியில் உறைஞ்சிரும். இப்போ இந்த காய் வெந்துடுச்சு. அதை நல்லா மேஷ் பண்ணிடணும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். வெறும் தண்ணி ஊற்றி தான் வெந்திருக்கேன். ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். இங்கே மசாலா பச்சை வாடை போகணும். இதே மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காய் தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கணும். ஆனால் நல்ல கட்டியாக பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மேஷ் பண்ணியாச்சு. மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சி உங்கள் தேவைக்கு திக்னஸ் பார்த்துக்கோங்க. இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட. தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டு ஒரு நல்ல கொதி வரணும். நடுக்கொதி வரணும். எல்லாம் சமைக்கும்போது நடுவில் கொதி வரணும். சுற்றியும் கொதி வரணும், நடுவுலையும் கொதி வரணும். கொஞ்சம் மல்லி புதினா நறுக்குனது சேர்த்து ஒரு க்யூப் பட்டரை போட்டுருங்க. நல்ல மணமாக இருக்கும். ஸோ பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. பன்னும் பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பாவ் பாஜி சூப்பராக சாப்பிட போகிறோம். நான் ஒன்று செய்த ஒன்றை கிச்சன்லேயே டேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் இடியப்பம் இருந்துச்சு. ஸோ முட்டை இடியாப்பம் பண்ணிடலான்னு அதுவும் பண்ணிகிட்ருக்கேன். சைடுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி தான் பிரேக்ஃபாஸ்ட் பாவ் பாஜி முட்டை இடியாப்பம். இந்த பகிர்வு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டை இடியாப்பமும் பாவ் பாஜியும் பெரிய வீடியோவில் கூட இருக்குது.